வணக்கம் நண்பர்களே. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் 4வது வெள்ளிக்கிழமை சிறப்பான முறையில் விளக்கு பூஜை நடத்துனாங்க. அதில் நானும் கலந்துக்கிட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் நான். இது எந்த ஊர் கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் குடியிருக்க வீட்டுக்கும் பக்கத்தில் இருக்க வலம்புரி விநாயகர் கோயில்னு சொல்லுவாங்க. இங்கே தான் விளக்கு பூஜை நடத்துவாங்க, வருஷம் நடத்துவாங்க. இது நான் 2வது வருஷம் கலந்துருக்கேங்க. போன வருஷம்லாம் சீக்கிரமாக தாங்க போனேன். இந்த வருஷம் மெசேஜ் அனுப்புறத கவனிக்கல. 6 மணின்னு போட்டிருந்ததை நான் தவறுதலாக 6:30ன்னு புரிஞ்சுக்கிட்டு 6:30 மணிக்கு போய் நிற்கிறேன். எல்லாரும் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்னங்க, நம்ம வரலனாலும் நமக்கான இடத்த அழகாக ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அதில் போயிட்டு அவசர அவசரமாக தட்டு வச்சு, விளக்கு எடுத்து வச்சு, விளக்குக்கு பூவை போட்டு, திரியை போட்டு, பிள்ளையார் பிடிச்சி வச்சு, அருகம்புல்லாம் ரெடி பண்ணி வச்சு, பூ, பழம், வெத்தலைப்பாக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சு பயங்கர ஸ்பீடாக நானும் பண்ணிட்டேங்க. எல்லோரும் சீக்கிரம் பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், லேட்டாக போனாலும் லேட்டஸ்ட்டாக பண்ணணும் இல்லையா, அதனால் கடன்னு முடிச்சிட்டாங்க எல்லாத்தையும். இங்கே நடக்கிற இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு நான் காட்டணும், ரொம்ப சிறப்பாக எங்கள் விளக்கு பூஜை நடந்துச்சு அப்படிங்கிறத உங்கள் எல்லாருக்கும் இன்பமயமாக இந்த காட்சியை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த விளக்கு பூஜையை சும்மா பூஜை மட்டும் பண்ணுறத நீங்கள் பார்த்தா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது இல்லைங்களா. இதெல்லாம் வழக்கமாக எல்லோரும் செய்கிற பூஜை தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போயிடுவீங்க. ஆனால் எதுக்காக விளக்கு பூஜை செய்கிறோன்னு சில பேருக்கு தெரியவே தெரியாது. நம்ம ஏன் இதை செய்கிறோங்கிறதும் புரியாது, எதுக்காக செய்கிறோங்கிறதும் புரியாது. இதை பற்றியெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விளக்கு பூஜையை பற்றி சிறப்பாக நான் பேச வந்திருக்கேன். ஸ்க்ரோல் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள், அங்கங்கேயும் பார்க்காதீங்க. தொடர்ந்து பார்த்திங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும், சரிங்களா. நாம் எல்லாருமே ஹிந்து முறைப்படி பார்த்திங்கன்னா விளக்கு பூஜைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் விளக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விளக்கு இருட்டை மட்டும் நீக்காதுங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்க அறியாமை, மனக்கவலை, எதிர்மறை எண்ணங்கள், இது எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தியாக தாங்க இந்த விளக்கை நம்ம பார்க்கணும். இந்த பூஜை பண்ணுறதுனால என்ன நன்மைகள்னு பார்த்திங்கன்னா, நேர்மறை எண்ணங்கள் வரும், நல்ல சிந்தனைகள் வரும், நல்ல செயல்கள் பிறக்கும், நல்ல ஒளி பிறக்கும். நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல ஒளிமயமான எதிர்காலம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விளக்கு பூஜையை நம்ம பண்ணுறோம். அதனால தான் நாம் எந்த ஒரு விசேஷமானாலும் சரி, வீட்டில் நடக்கிற எந்த ஒரு சுபகாரியம் ஆனாலும் சரி, முதல்ல ஏற்றுறதே விளக்காக தான் இருக்கும். அந்த விளக்கு ஏற்றுறதுக்கப்புறம் தான் நம்ம பூஜையே செய்ய ஆரம்பிப்போம். இதுதான் நம்மளுடைய பாரம்பரியமான வழக்கமும் கூட. இந்த குத்து விளக்குடைய 3 பகுதிகள் உங்களுக்கு தெரியுமாங்க? என்னென்ன பகுதிகள்னு அது எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியலன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மேல் பகுதி, நடுப்பகுதி, அடிப்பகுதி அப்படின்னு 3 பகுதியாக இந்த விளக்கை பிரிச்சிருக்காங்க. இதில் அடிப்பகுதி பார்த்திங்கன்னா பிரம்ம தேவர்களையும், நடுப்பகுதி விஷ்ணுவையும், மேல் பகுதி சிவனையும் குறிக்குங்க. ஒரு குத்துவிளக்கை ஏற்றி வழிபடும்போது மும்மூர்த்திகளோட சக்தியும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கமே. மனிதர்களுக்கோ விலங்குகளுக்கோ பார்த்திங்கன்னா ஒரு முகம்தான் இருக்கும். ஆனால் இந்த குத்துவிளக்கை பார்த்திங்கன்னா மொத்தம் 5 முகங்கள் இருக்குங்க. இந்த 5 முகங்களுக்கும் 5 விதமான விளக்கங்கள் ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. அன்பு, மன உறுதி, நிதானம், சகிப்புத்தன்மை, அறிவு கூர்மை அப்படிங்கிற இந்த 5 தாங்க அந்த 5 முகத்துக்கான ஆன்மீக விளக்கம்னு சொல்லப்படுது. நம்மளோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி 5 நல்ல குணங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் குத்து விளக்கை 5 முகங்கள் ஏற்றி கும்பிட்றோம். இந்த விளக்கை ஏற்றும்போது எப்படி இருள் வெளிச்சமாக மாறுதோ, அதே மாதிரி இந்த 5 முகங்களும் ஏற்றும்போது நல்ல எண்ணங்கள் நமக்குள்ளே நம்ம வாழ்க்கையும் நல்ல வழியில் போகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த அழகான கருத்தை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம விளக்கு ஏற்றும்போது எந்த திசையை நோக்கி விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு குழப்பமும் இருக்கும். அதுக்கும் நான் விளக்கம் சொல்கிறேன். நம்ம ஏற்றுற விளக்கு முதல்ல ஏற்றும்போது கிழக்கு திசையை நோக்கி தான் இருக்கணும். ஏன்னா கிழக்கு, சூரியன் உதிக்கிற அந்த திசை தான் கிழக்கு. சூரியன் எப்படி வெளிச்சத்தை கொண்டு நம்ம வாழ்க்கையில் கொடுக்குறாரோ, ஒளிமயமாக நம்ம வாழ்க்கை நடக்குதோ, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கணும்,
நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் நம்ம முதல்ல கிழக்கு முகத்தை நோக்கி ஏற்றுறோம் விளக்கு. அதுக்கப்புறம் மற்ற திசைகள்லாம் ஏற்றுனா எந்தவித பிரச்சனைகளும் இல்லை. முதல்ல ஏற்றும்போது கிழக்கு திசை நோக்கி தான் ஏற்றணும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுடைய வழக்கப்படி நம்ம இன்ன வரைக்கும் அதுவே தான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். விளக்கு பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து லேடிஸாக தான் செய்வாங்க. அதுவும் கல்யாணம் ஆன சுமங்கலிகளும் கல்யாணம் ஆக வேண்டிக்கிறதுக்கு வந்திருக்க கன்னி பெண்களும் உட்காந்து இந்த விளக்கு பூஜையை செய்வாங்க. அதை தவிர்த்து வயசானவங்களும் நல்லா வாழ்ந்து முடித்தவங்களும் செய்வாங்க. ஆனால் ஆண்கள் வந்து நான் பார்க்கல. ஆண்களும் செய்யலாம். இதுக்கு எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது. நம்ம மனசு தான் முழுக்க எல்லாத்துக்கும் காரணம். இதுக்கு முன்னாடி நடந்த முன்னோர்கள் எல்லாருமே வந்து பெண்கள் இதை வந்து செய்யணும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அவங்க தான் நம்ம வீட்டுடைய முதல் முதுகெலும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குடும்பத்தை நல்லபடியாக வளர்ச்சியோடு வழிநடத்தி கொண்டு போகிறதே அந்த பெண்ணோட கையில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பெண்கள் வந்து இந்த குத்துவிளக்கு பூஜையை செய்கிறாங்க. தான் குடும்பம் நல்லா இருக்கணும், கணவர் நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கும் அப்படின்ற வேண்டிக்கிற ஒரே நல்ல ஜீவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான், கல்யாணம் ஆன பெண்கள் தான். அதனால தான் அவங்க கையால் இந்த பூஜையை செய்யும்போது இன்னும் சிறப்பாக அமையும், அந்த குடும்பம் நல்ல வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற காரணத்தினால தான் பெண்கள் இதை வந்து செய்கிறாங்க. கல்யாணம் ஆகாத பெண்கள் எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த தனக்கு வர கணவன் வந்து நல்ல கணவனாக வரணும், எந்தவித கெட்ட பழக்கங்களும் இல்லாமல் இருக்கணும், கூடிய சீக்கிரம் விரைவில் திருமணம் நடக்கணும், திருமண தடைகள்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து வேண்டிக்கிட்டு இந்த விளக்கு பூஜையை பண்ணாக்க அவங்களுக்கும் கூடிய விரைவில் திருமணம் நடக்கும், நல்ல வந்து கணவர் வந்து அமைவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல நம்பிக்கையில் தான் இந்த விளக்கு பூஜையை அவங்களும் செய்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும்னு எந்தவித கட்டுப்பாடுகளும் இதில் இருக்கக்கூடாது. யார் யார் மனசுக்கு நல்லதுன்னு தோணுதோ அவங்க எல்லாருமே நீங்கள் குத்து விளக்கு பூஜையை தாராளமாக செய்யலாங்க. இந்த விளக்கு பூஜை கோயிலில் தான் போய் செய்யணுமா அப்படிங்கிற கேள்வியும் உங்கள் மனசில் கேள்வியாக எழும். இதுக்கான விளக்கத்தையும் நான் சொல்கிறேன். இது வந்து கோயிலில் தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. எதனால் அப்படின்னாக்கா, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வீட்டிலையே நம்ம விளக்கு சுத்தம் பண்ணி ஒரு நல்லதொரு நாளில் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் ஆடி மாதம் தான் செய்யணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. ஆடி மாதமும் செய்யலாம், ஆவணி மாதமும் செய்யலாம். நம்ம வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபடுறோம் இல்லைங்களா? அப்படிங்கும்போது எல்லா வெள்ளிக்கிழமையிலும் நீங்கள் பெண்களாகிய நீங்கள் சுத்தபத்தமாக வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு விளக்கெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு அழகாக வந்து சாயந்தரம் 6 மணிக்கு மேலே விளக்கு ஏற்றி கண்டிப்பாக வந்து மகாலட்சுமி அஷ்டோஸ்தரம் சொல்லி 108 உங்களால் முடிஞ்ச 1008 நீங்கள் சொல்லி குங்குமத்தாலேயே நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணலாம், அபிஷேகம் பண்ணலாம். அதெல்லாம் ஒன்றுமே வந்து கட்டாயம் கிடையாது. கோயிலுக்கு போய் தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு நூல்லையும் வந்து சொல்ல கிடையாது. சரிங்களா? நம்ம விருப்பப்படி நம்ம வீட்டிலேயே தாராளமாக இது செய்யலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் எப்படி இதை ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற விஷயங்களும் நீங்கள் ஒன்றா இந்த வீடியோவில் பார்த்துட்டே தான் வந்திருப்பீங்க. ஐயர் வந்து மந்திரம் சொல்ல அவர் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி இதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் நினச்சோம் ஒரு 108 முடிச்சிருவார் அப்படின்னு நினச்சி. போன வருஷம்லாம் 108 முடித்தார். அதனால தான் நாங்களும் 108 முடிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் போய் உட்காந்தோம். கடைசியில் பார்த்திங்கன்னா அவர் வந்து 1008 தடவை சொன்னாருங்க ஸ்லோகம். 1008 ஸ்லோகம் சொன்னார். அதை நாங்கள் செஞ்சு முடிக்கவே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு. ஆனாலும் நம்ம கடவுளுக்காக செய்கிறோம், நேரம் காலம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் டைம் ஆனதே எங்களுக்கு தெரியலங்க. ஏன்னா அவர் மந்திரம் சொல்ல நாங்கள் குங்குமத்தை எடுத்து போட இதே தான் செஞ்சிட்ருந்தோம். முதல்ல என்ன ஆரம்பித்தோன்னா விநாயகர் துதியோடு ஆரம்பித்தாருங்க. ஃபஸ்ட்டு விநாயகர் துதியை ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து மகாலட்சுமிக்கு ஃபஸ்ட்டு வந்து விநாயகருக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணுறது, பத்தி ஏற்றுறது, நீர் மாற்றுறது, இது எல்லாத்தையும் செய்ய சொன்னார். அது எல்லாம் செஞ்சோம். இதில் பார்த்திங்கன்னா நான் விளக்கு எடுத்துகிட்டு போவோம் போயிட்டேன். கை விளக்கு எடுத்துகிட்டு போகவே இல்லை. அப்புறம் என் பொண்ணுக்கிட்ட சொல்லி ஒரு அகல் விளக்கு எடுத்து வந்து அதில் எண்ணெயை ஊற்றி திரியை போட்டு விளக்கு ஏற்றி வச்சாங்க. இது மாதிரி சின்ன மிஸ்டேக்கும் நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் விளக்கு பூஜைக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக என்னென்ன வேணுங்கிறத கரெக்டாக நோட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க நெக்ஸ்ட் டைம் போகும்போது. அதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டாரு, பழம் எடுத்து வைங்க, பூ எடுத்து வைங்க, அர்ச்சனை பண்ணுங்கள், நீர் விளாவுங்க எல்லாம் சொல்லி மாற்றிக்கிட்டே இருந்தார். அதே மாதிரி நாங்களும் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் விளக்கே ஏற்ற ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு முடிச்சுட்டு தான் விளக்கே முதல் கிழக்கு முகம் ஏற்றி அதுக்கப்புறம் மீதி எல்லா முகமும் ஏற்றி வழிபட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து
குங்குமமும் ஒரு பாக்ஸில் கொடுத்துட்டாங்க. அந்த பாக்ஸில் இருக்கிறத வச்சு தான் நாங்கள் வந்து அர்ச்சனை பண்ணோம். 108 அஷ்டோஸ்திரம் சொல்லுவார். அதை சொல்லும்போது தான் நாங்கள் ஆரம்பிக்கணும். இதெல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா என் பெரிய பொண்ணும் கூடவே உட்காந்துட்டு நானும் செய்கிறேன் அப்படின்னு ஒரே இடம். இருந்தாலும் அவளை விட்டு நெருப்புக்கிட்ட உட்கார வச்சு செய்யறது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அதனால் அவள் சொன்ன விஷயத்த கேட்காம கொஞ்சம் ஏந்திரிச்சு போமா, நெருப்பில் சுட்டுடும் அப்படி இப்படின்னு அவளை சமாதானப்படுத்தி ஒரு வழியாக அனுப்பி வச்சுட்டு அவங்க போயிட்டு அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. இதில் வீடியோ எடுக்கிறது என் பொண்ணு தான். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் யாரும் கிடையாது. இது எல்லா வீடியோவும் என்னோடய குழந்தை தான் எடுத்தது. வீடியோ எப்படி வந்திருக்குன்னு நல்லா பார்த்து சொல்லுங்கள். அவ்வளோ அருமையாக எடுத்திருந்தா. அந்த லைட்டு செட்டிங் எல்லாமே சுற்றியில் இருக்க எல்லாருமே அவ்வளோ மங்களகரமாக வந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தரையும் அவள் வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் எல்லா தேவியர்களும் அங்கே உட்காந்து அன்னையை வணங்குற மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அந்த பெல் அடிக்கிற சத்தம்லாம் நீங்கள் கேட்டு பாருங்களேன், அவ்வளோ ஒரு அருமையான சத்தமாக இருந்தது. மொத்த கடவுளோட உருவமும் அங்கே தான் வந்து உட்காந்துருந்த மாதிரி இருந்துச்சுங்க எனக்கு. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஸ்லோகம் அவர் சொல்லிகிட்டே தான் இருக்கார். கொஞ்சம் கூட கேப்பே விடலை. அவர் சொல்ல சொல்ல நாங்களும் குங்குமத்தை எடுத்து எடுத்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கோம். கடைசியில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த குங்குமம் பத்தலை. அதனால தான் நாங்கள் அங்கேயே வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். அந்த குங்குமம் தீர்றதுக்குள்ளே அடுத்தது கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அப்படியே அவங்களே பார்த்துட்டு உட்காந்தோம். எண்ணெய் தீர்ந்து போயிடுச்சு, அதுக்கப்புறம் குங்குமம் தீர்ந்து போயிடுச்சு, பூ தீர்ந்து போயிடுச்சு இப்படி. ஆனால் அதுக்குன்னு செய்யறதுக்குன்னு சுற்றிலும் ஆட்கள் நின்றுட்டே இருந்தாங்க. நம்ம கேட்கும்போது கரெக்டாக கொண்டு வந்து குங்குமம் வேணுமா, பூ வேணுமா, எண்ணெய் வேணுமான்னு பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று செஞ்சாங்க. அதே மாதிரி தேங்காய் உடச்சி கொடுத்தாங்க. அப்புறம் பிரசாதம்னு பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் எடுத்து வந்து கொடுத்தாங்க. ஸோ இப்படியே வந்து நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கும் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு வழியாக நல்லபடியாக பூஜையை சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டோங்க. செஞ்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சு நின்று ஒரே இடத்துல சுற்ற சொன்னார். அது எல்லோரும் வந்து தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கோயிலே சுற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் தெளிவாக எடுத்து சொன்னார், நீங்கள் ஏந்திரிச்சு விளக்க சுற்றும் போது உங்கள் பிளேஸ்லேயே இருந்து நீங்கள் சும்மா ஒரு சுற்றிட்டு விளக்க தொட்டு கும்பிடணும். அதை விட்டுட்டு ஏந்திரிச்சிங்கன்னா ஒரே ரஷ்ஷாக போயிடும் அப்படின்னு அட்வைஸும் பண்ணி அதுக்கப்புறம் உட்காந்து இந்த பூஜையெல்லாம் 108வும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க பொறுமையாக எல்லோரும் ஏந்திரிச்சோம். ஏன்னா விளக்குங்கிற வசி பக்கத்தில் ஏதாவது நெருப்பு பற்றக்கூடாது, அது அபசகனமாக தெரியுமே அப்படிங்கிற காரணத்துக்காக தான் பொறுமையாக இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன் பை ஒன்னாக கொடுத்துட்டே இருந்தாங்க. இதில் வந்து நான் முடிஞ்சிரும்னு எவ்வளோ நேரம் யோசிச்சு நம்ம வீட்டை நல்லா இருக்கணும்னு நம்ம உட்காந்து பொறுமையாக எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்குறோமா. இடையில பார்த்திங்கன்னா கால் வலி வந்துடும். ரொம்ப நேரம் உட்காந்தா காலை வலிக்கும், மரத்து போயிடும், உங்களுக்கே தெரியும். அது மாதிரி தான் உட்காந்து கை காலெலாம் மரத்து போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சாமிக்காக செய்கிறோமேனு ரொம்ப பொறுமையோடு உட்காந்து ஆனந்தமாக சந்தோஷமாக தான் இந்த பூஜையை நாங்கள் நடத்தி முடித்தோங்க. போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு ஏதோ விசேஷம் அன்றைக்கி தான் ஆடிப்பூரமும் சேர்ந்து வந்துச்சு போல இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, விளக்கு பூஜையை வேகமாக முடித்து ½ ஹவர்க்குள்ளவே முடிச்சிட்டாங்க விளக்கு பூஜையை. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வேறு நாளில் வந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க, விளக்கு பூஜையை வந்து சிறப்பாக செஞ்சாங்க. அதுவும் 1008 ஸ்லோகம்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ நேரம் எடுத்திருக்கோன்ட்டு. ஆனால் ஒரு வழியாக அதெல்லாம் நல்லபடியாகவே நடத்தி நாங்கள் முடிச்சிட்டோம். இதுக்கிடையில் பார்த்தா பாப்பா வந்து பத்தியிலே சுட்டுக்கிட்டாங்க. பாவமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவன் நானும் செய்கிறேன்னு சொல்லும்போது நான் சொல்லிகிட்டே இருந்தேன், அம்மா கை சுட்டுக்கணும், விளக்காக இருக்குது, நெருப்பாக இருக்குது, வேண்டான்னு சொன்னால் கேட்கல. வேறு வழி இல்லை. ஏதோ அவளுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கடவுளாக பார்த்து ஒரு லைட்டாக ஒரு சூடு ஒன்று கொடுத்தாரு. அதோடு அது லைட்டாக பட்டதும் உயர்ந்துச்சு போயிட்டு அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த வலி வந்து சரியாக போயிடுச்சு. அவளும் நல்லபடியாக மாறிட்டாங்க. பாருங்கள் என்னோடய விளக்கு பூஜை எப்படி சிறப்பாக இருக்கா. பார்த்திங்கன்னா ரொம்ப மங்களகரமாக தெரியும். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சிங்க என்னோடய விளக்கு. இதே மாதிரி எல்லோரும் எந்த மாதிரி விளக்கு பார்த்திங்கன்னா குத்து விளக்கு பித்தளையில் தான் எல்லாம் வச்சு கும்பிடுவாங்க. ஆனால் இங்கே வந்த பாதி பேருக்கு மேலே பார்த்திங்கன்னா வெள்ளி விளக்கு வச்சுருந்தாங்க. அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி தானேங்க வச்சுருக்க முடியும். இதில் விளக்குன்னு பார்த்திங்கன்னா பெரிய விளக்கு தான் கொண்டு வந்து செய்யணுங்கிற எந்த கட்டாயமும் இல்லை. பாருங்கள், நம்ம கையில் என்ன விளக்கு இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம சாமியை வந்து நினச்சிக்கிட்டு நல்லபடியாக நம்ம வீடு நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு செஞ்சால் அது ஒன்றே போதும். எதுவும் விளக்குலெல்லாம் பெரிய விளக்கு சின்ன விளக்குன்னு எதுவும் கிடையாது. நம்ம கும்பிட்ற அந்த பயபக்தியில் தாங்க இருக்குது. சாமியோட அருளே நமக்கு கிடைக்கிறதுல தான் இருக்குது. சரிங்களா? மற்றபடி விளக்கு சைஸ்லலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு வழியாக பூஜையெல்லாம் முடிஞ்சுதுங்க. என்ன சொல்லிட்டாங்க, எல்லோரும் ஏந்திரிச்சு பின்னாடி போய் அம்பாளுக்கு
பூஜை நடக்குது, அபிஷேகம் நடக்குது, அது எல்லாம் முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் உங்கள் விளக்கெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் பின்னாடி போய் திரிபுர சுந்தரி அம்மனுக்கு அபிஷேகம்லாம் முடித்து ரெடியாக வச்சுருந்தார் சாமி. ஜஸ்ட்டு வந்து அர்ச்சனை மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அர்ச்சனையெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் தான் நாங்கள் விளக்கே எடுக்க ஆரம்பித்தோம். இந்த அம்மன் பாருங்கள், ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இது எங்கே இருக்குன்னா, புளியம்பேட்டையில் வலம்புரி விநாயகர் கோயிலில் இந்த திரிபுர சுந்தரி அம்மன் இருக்காங்க. இந்த அம்மனுக்கு தான் வருஷம் ஆடிப்பூரத்துக்கும் விசேஷமாக செய்வாங்க. கிட்டத்தட்ட நான் 13 வருஷமாக இந்த கோயிலுக்கு தான் வந்துட்டுருக்கேன். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். நான் நினச்சதெல்லாம் நடக்குது. ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் தான் கடைசியாக பாக்கி இருக்குது. அது ஒன்றையும் நிறைவேற்றி கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்க்கலாம், காலம்தான் இதுக்கான பதிலை சொல்லணும். நல்லபடியாக வந்து விளக்கு ஏற்றி சந்தோஷமாக சாமி கும்பிட்டாச்சிங்க. அர்ச்சனைலாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த விளக்க பத்திரமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான். ஆனால் வந்து விளக்கு எண்ணெயோடு எடுத்துகிட்டு போக முடியாது, சாரி, விளக்கு ஏற்றி கொண்டு போக முடியாது. எதனால் அப்படின்னாக்கா ஆழ்ந்த வேலை கீழே சிந்திரும், யார் மேலேயாவது கொட்டிடும். அதனால் என்ன பண்ணோம், விளக்கு அங்கே கையமர்த்திட்டு வாசலில் வச்சு வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டு வாசலில் வச்சு விளக்கு ஏற்றியாச்சு. 5 முகங்களும் ஏற்றிட்டேன். ஏற்றினதுக்கப்புறம் பொறுமையாக என் பொண்ணை வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு நான் மெதுவாக நடந்து, அதுவும் வலது கால் தான் எடுத்து வச்சு போகணும். அதுவும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நம்ம வீட்டுக்கு நம்ம சாமியை வீட்டில் அழைச்சிட்டு வரோம். இந்த விளக்கின் ரூபத்தில் கடவுளை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வரோம். மகாலட்சுமி தேவியை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரோம். அப்போன்னா எவ்வளோ வந்து சாமியோட பயபக்தியே இருக்கணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப பயந்து தாங்க எடுத்துகிட்டு வந்தால் விளக்கு அணையக்கூடாது, நல்லபடியாக கால் எடுத்து வைக்கணும், புடவை தடுக்கக்கூடாது. இவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையில பொறுமையாக அழகாக வீட்டுக்குள்ளே சாமியை வலது கால் வச்சு அழகாக எங்கள் வீட்டுக்கும் மகாலட்சுமி தாயை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம் நல்லபடியாக. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து சாமி மாடத்துக்கு கீழே வச்சாச்சுங்க. கீழே வச்சுட்டு இதுக்கப்புறம் ஆரத்தி எடுக்க சொன்னாங்க. ஏன்னா இது வந்து மகாலட்சுமி இல்லையா, இப்போ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம் சாமியை கூட்டிகிட்டு. அந்த சாமிக்கு என்ன செய்யணும், ஆரத்தி எடுக்கணும் இல்லைங்களா. ஆரத்தி எடுத்து வாமா எங்கள் வீட்டுக்கு, எங்கள் வீட்டிலே தங்கி இருமா, எங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் மன நிம்மதியோடு இருக்கணும், குடும்பம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த அம்மா கிட்ட வந்ததுக்கான ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறோம் இல்லைங்களா. இதுபடி நல்லபடியாக சிறப்பாக அழகாக ஆரத்திலாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. சூப்பராக இந்த குத்து விளக்கு பூஜை நடந்துச்சு. நீங்களும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்திருக்கான்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.